போன வீடியோவோட கண்டினியூஷன் தான். எங்கள் அப்பாவும் அப்புறம் வந்து எங்கள் பெரியப்பாவும் தான் வந்து தாய் மாமன். ஸோ அந்த தாய் மாமனுக்காக வந்துட்டு இந்த மாலை வந்து போட சொன்னாங்க. அண்ட் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து எல்லாருமே மீட் பண்ணுறதுனால எல்லாருமே கும்பல் கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா எல்லாருமே ஒவ்வொரு ஒர்க்கில் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூல் டைம் படிக்கும்போது மேலே அந்த லீவ் டைம் கிடைக்கும் போது எல்லாருமே ஊருக்கு போயிடுவோம். ஊருக்கு போய் ஜாலியாக இருப்போம். அப்போ வந்து தெரியல. ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒர்க்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இது பண்ணுறதுனால எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா ஃபீலு இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் அங்கெல்லாம் மாலை போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னையும் என் தங்கச்சியும் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க கூப்பிட்டாங்க. எங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் அப்படின்னாலே நாங்கள் போயிடுவோம். அண்ட் போய் முடிச்சுட்டு அப்புறம் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அண்ட் ஃபுல் மீல்ஸும் வந்து என் தங்கச்சியுமே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அவள் வந்து அவள் ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணதும் நான் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹோமி டிசைனர்ஸ்னு இன்ஸ்டா பேஜ் இருக்குது. அதை வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுதான் வந்து எங்களோட வந்து என் பக்கத்தில் இருக்கவங்க தான் வந்து எங்களோட ஆத்தா. அவங்களோட பேரம்பேத்தி எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. என்னென்னா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து 5 பேர். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒருத்தவருக்கு வந்து 2 பேர் 3 பேர் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கும் கல்யாணமாகி எல்லாருமே பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அது ஒரு பெரிய ஃபேமிலி, கிட்டத்தட்ட 12 பேத்திக. அவங்க எல்லாத்துக்குமே வந்து கொள்ளு பேத்தியே வந்தாச்சு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா பெரிய ஃபேமிலி ஆகிடுச்சு எங்கள் ஃபேமிலியே. எல்லாருமே உட்காந்து மாநாடு போட்டுகிட்டு இருந்தாங்க முடிச்சுட்டு. நானுமே வந்து உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தேன். என் பாப்பா சுபா வந்து தூங்கிட்டு இருந்தா. எல்லாருமே உட்காந்து பேசி ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால எல்லாருமே வந்து கேங்காக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் வந்து இது வந்து என்னோடய அக்காவோட பொண்ணு, ரொம்ப க்யூட்டாக இருப்பாள். வந்து என்கிட்ட மட்டும் சிரிச்சு விளையாண்டுருப்பாள். அண்ட் வந்து எங்கள் ஆத்தா வந்துட்டு ஜூஸை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வீடியோ ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அட பண்ணு ஆத்தா அப்படின்னு சொல்லும்போது போடி அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாண்டுட்டு இருந்தோம். அண்ட் வந்து முடிச்சுட்டு அவங்களுமே வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து பொண்ணு வந்து ரொம்ப ஃபோட்டோ ஷூட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.